குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அந்த அந்த சாப்டர் வந்து கண்டினியூ. குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுடைய லெக்சர் நம்பர் 3, ரைட்? லெக்சர் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். இந்த லெக்சர்ல நீங்க எப்படி போன லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம்? பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம், கரெக்டா? ஸோ பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்ல வந்து சொமேட்டிக், ஆட்டோனாமிக், எஃபரண்ட்ல, ஓகே, சென்டிங் பாத்வேல வந்து சொமேட்டிக், ஆட்டோனாமிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆட்டோனாமிக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம், கரெக்டா? ஸோ இப்போ ஆட்டோனாமிக்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்னு வந்து பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணணும், என்ன பண்ணணும், அதோடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணும் அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்றதுக்காக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹார்ட் ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், ஸ்ட்ரோக் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன். ஓகே, நார்மல் கண்டிஷன் தவிர வேற எல்லாமே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உட்காடுறீங்க, அது நார்மல் கண்டிஷன். அதே ஓடுனா அது ஒரு ஒரு நம்ம பாடியை வந்து கொஞ்சம் இது பண்றோம், கரெக்டா? ஸோ அதான் வந்து நான் சொல்றேன். இது அவங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கும் எமர்ஜென்சி கண்டிஷன் சுச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கட்டும், இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பாடி ப்ரிப்பேர் பண்ணும், இதுதானே சொன்னேன்னா அது ஓகே. இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அப்புறமா, அந்த எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு அப்புறமா, எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அந்த பாடி நார்மல் ஆகும். ஸோ இந்த நார்மல் ஆகிறதுக்கு யார் கொண்டு வருவாங்கன்னா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி, கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், செகண்ட் ஒன் வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல நான் சொன்னதுதான், எமர்ஜென்சி கண்டிஷனை பாடியை ப்ரிப்பேர் பண்ணும் அந்த அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்காக. அப்புறம் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அந்த எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடியை நார்மலா கொண்டு வரதுக்காக இது ஹெல்ப் பண்ணும், நார்மல் கண்டிஷனுக்கு பாடியை இது பண்றதுக்காக. இப்போ ஒரு ஒரு ஆர்கன்லயும் எப்படி வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, என்னென்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் இருக்கட்டும், பாராசிம்பத்தட்டிக் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்கும். ஒண்ணுத்துல ஹார்ட் பீட் அதிகமானா ஒண்ணு கம்மியாகும், ஒண்ணுத்துல டைலேட் ஆன ஐ பியூபிள், ஒண்ணுத்துல கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஆகும், கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும், டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு எப்படி வந்து சிம்பத்தட்டிக் அப்புறமா பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட எஃபெக்ட் என்ன இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்கன் என்னது? ஐ பியூபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஐ பியூபிள், ஐ பியூபிள், ஹார்ட் பீட், அப்புறமா பிளட் வெசல்ஸ் ஸ்கின்லயோ மசில்லயோ எப்படி நடக்குது, அப்புறம் பிராங்கியோல்ஸ், யூரினரி பிளாடர், ஸ்வெட் செக்ரீஷன், பிளட் சுகர், சலைவரி செக்ரீஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. பியர் கிளாண்ட், எரெக்டர் மசில் ஆஃப் ஸ்கின் ஹேர், அட்ரினல் கிளாண்ட்ஸ், இன்டெஸ்டைன், அண்ட் தென் ஸ்டொமக் உடைய கிளாண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ஒரு டைம்ல எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐ பியூபிள், கரெக்டா? ஐ பியூபிள் வந்து ஐ பியூபிள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மலா நீங்க ஐ பியூபிள் வந்து நீங்க லைட் அடிக்கும் போது எப்படி இருக்கும்னா, அது நார்மலா இருக்கும் போது அது கன்ஸ்ட்ரக்டட் சின்னதா தான் இருக்கும். ஐ பியூபிள்னா ஒண்ணும் இல்ல, கண்ணுல இருக்கிற அந்த பிளாக் கலர் திங். ஓகே, பிளாக் கலர்ல இருக்கிறது ஐ, அந்த பியூபிள். சோ நார்மல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். சின்னதானா இவ்வளோண்டு தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுதான் கண்ணுன்னு வச்சுக்கோங்க. இதுல பியூப்பிள் நான் வரையறேன் உங்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர்ல இருக்கு. சோ இதுதான் அந்த பிளாக் கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இவ்வளோண்டு இருக்கு, சின்னதா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இதுதான் நார்மல் கண்டிஷன்ல. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப லைட் ஏதாவது அடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆக்சுவலி சாரி, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறமா என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து சின்னதாயிடும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல.
ஓகே. சோ நார்மல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். லைட் அடிச்ச உடனே அப்படியே அது சின்னது அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். கன்ஸ்ட்ரிக்ட் அப்படியே டைலேட் ஆயிடும். ஓகே. ஸோ நார்மலா வந்து டார்க்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசா இருக்கும். ஓகே. அதுவே கொஞ்சம் ஏதாவது லைட் பட்ட உடனே ஏதாவது பிரைட் ஆனோன்னு என்ன ஆகும்னா அப்படியே பியூப்பிள்ஸ் வந்து சின்னதாயிடும். ஓகேங்களா? சோ வேணா வந்து உங்களுக்கு இந்த நாளைக்கு அந்த டயக்ராம் வந்து காமிக்கிறேன். ஓகே. சோ டைலேஷன்னா என்ன ஆகும்னா பியூப்பிள் வந்து டைலேஷன்னா என்னதுன்னா அப்படியே வந்து பியூப்பிள் வந்து என்ன ஆகும்னா அப்படியே வைட் ஆகும். ஏன்னா அப்பதான் லைட் வந்து அதிகமா படுறதுக்காக. ஓகே. அப்புறமா லைட்ட பிளாக் பண்றதுக்காக அப்படியே நேரோ ஆகும். ஓகேங்களா? சோ எப்பயாவது வந்து லைட் டார்க்கான பிளேஸ்ல என்ன ஆகும்னா பியூப்பிள் வந்து டைலேட் ஆகும். அப்படியே பெருசாகும். அப்பதான் வந்து அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து படம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுவே வந்து லைட் அதிகமா பட்டுச்சுன்னா கண்ணுல அப்படியே அது சின்னதாயிடும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அமௌண்ட் ஆஃப் லைட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக அப்புறமா வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி தான் வந்து பியூப்பிள் பெருசாய் சின்னதாய் வந்து ஆகிட்டே இருக்கும். சோ எப்போ வந்து பியூப்பிள் டைலேஷன் நடக்கும்னா லைட் அதிகமா படுறதுக்காக லோ லைட்ல ஏதாவது டிம்மா இருக்கும் போது நீங்க பாத்திருக்கீங்களா? கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க வந்து அப்படியே கொஞ்சோண்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய பியூப்பிள் டைலேட் ஆகும். டைலேட்னா பெருசாகிறது. சரிங்களா? பெருசு டைலேட்னா பெருசாகுது. ஓகே. அதுவே வந்து பாத்தீங்கன்னா லைட் அதிகமா படும்போது லோ லைட் ஹை லைட் இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து அந்த பியூப்பிள் வந்து அதிகமா லைட் கண்ணுக்கு படாம இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சின்னதாகும். புரிஞ்சுச்சா? டீடைலா சொல்லிட்டேன். இல்ல அவ்வளவு டீடைலா கொடுக்கல. ஆனா உங்களுக்கு டைலேட்டட் கன்ஸ்ட்ரிக்டட் சொல்லி நிறைய டைம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஈஸி ஆயிடும்ல. அதனால சொல்லிட்டேன். ஓகே. சோ லைட் வந்து டார்க்கான இடத்துல வந்து டைலேட் ஆயிடும். டைலேட்னா பெருசாயிடும். டைலேட்னா பெருசு. கன்ஸ்ட்ரிக்ட்னா சின்னதாகுது. அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது கம்மி ஆக்குறது. ஓகே. இது பாராசிம்பத்தட்டிக். சோ ஒண்ணு பெருசானா ஒண்ணு சின்னதாகும். கரெக்டா அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். டைலேட் ஆனா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். சிம்பத்தட்டிக்ல டைலேட் ஆனா பாராசிம்பத்தட்டிக்ல கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இஃப் வேற ஏதாவது ஆர்கன்ஸ்க்கு வந்து சிம்பத்தட்டிக்ல கன்ஸ்ட்ரிக்ட் ஆனா பாராசிம்பத்தட்டிக்ல டைலேட் ஆயிடும். செகண்ட் ஒன் ஹார்ட் பீட். ஓகே. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ ஏதாவது பண்ணும்போது ஹார்ட் பீட் அதிகமாயிடும். ஃபியர் ஆங்ஸைட்டி இதனால நிறைய டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் அதிகமாயிடும். இந்த மாதிரி வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஹார்ட் பீட் அதிகமாக்குச்சுன்னா பாராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும்? இதோடய ஆப்போசிட் பண்ணும். எதுனா இது அதிகமாக்குச்சுன்னா அது கம்மியாகும். ஸ்லோ டவுன் பண்ணிடும். பிளட் வெசல்ஸ் ஆன் ஸ்கின். ஸோ ஸ்கின்ல பாருங்க பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, வெயின்ஸ் இருக்கட்டும், ஆர்டரிஸ் இருக்கட்டும், மசில்லயும் வந்து இப்போ வெயின்ஸ்க்கும் ஏன் வந்து ஆன் ஸ்கின் அப்புறமா ஆன் மசில்ஸ் கொடுத்துருக்காங்களா? ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஸ்கின்னோடைய கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் பாத்தீங்கன்னா சோ என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? ஸ்கின்னோடைய பிளட் வெசல்ஸ் வந்து எப்போ வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுனா ஏதாவது கோல்டு இருக்கட்டும், இல்ல நம்ம பாடி வந்து பாடி ஹீட் அதான் கோல்டான டைம்ல குளிர் இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவ்வளவு டீடைல் எல்லாம் போக தேவையில்ல. அப்படின்னா பிளட் வெசல் வந்து அப்படியே கொஞ்சம் சின்னதாயிடும். ஓகேங்களா? அப்போதான் வந்து ஹீட் வந்து நம்ம பாடியில அது ரீடைன் பண்றதுக்காக. ஓகே. சோ கன்ஸ்ட்ரிக்டனால சின்னதுதான். கொஞ்சம் திக் ஆயிர மாதிரி இருக்கும். நார்மல் ஆர்டரிய கம்பேர் நார்மல் பிளட் வெசல்ஸ கம்பேர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே திக் ஆயிடும். அப்பதான் அந்த ஸ்பேஸ் கம்மி ஆகும். ஹீட் வந்து கொஞ்சம் உள்ள பிளட்ல வந்து அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணும். ஆக்சுவலி இது கோல்டு சீசன்ல தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆனா கொஞ்சோண்டு சீசன் வந்து சம்மர் சீசன் அந்த மாதிரி வரப்போ டைலைட் ஆயிடும் மாதிரி. மசில்ல வந்து டைலேஷன் நடந்தா மசில்ல சிம்பத்தட்டிக் டைலேஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எக்ஸாம்பிள் தரலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக்கும் பாராசிம்பத்தட்டிக்கும் ரொம்ப வந்து ஒரு காமனான எக்ஸாம்பிள் ஐ பியூப்பிள் தான் தருவாங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
டைலேஷன்னா வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகும். இப்போ ஏதாவது ஒரு அடிபடும் போதோ இல்லைன்னா வந்து சடனா நீங்க ஏதோ ஒரு பார்த்த உடனே ஓடுறீங்க, அந்த மாதிரி ஃபிளைட் இல்லைன்னா ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். ஓகே, எப்பயாவது டக்குன்னு நீங்க ஓடுறீங்க இல்ல டக்குன்னு வந்து ஏதோ ஒரு சடன் ஒரு ஸ்ட்ரைக் வருது, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டி வருது, ஒரு ஃபியர் வருது, ஒரு ரன்னிங், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கு. ஓகே, மசில்ஸ்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்கின்ல மசில்ஸ்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா ஏதாவது ரன்னிங் இருக்கட்டும், டக்குன்னு அப்புறம் இது பண்றோம்ல, டக்குன்னு ஓடும் போது என்ன ஆகணும், நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்புறம் நிறைய பிளட் ஃப்ளோ ஆகணும். இந்த நிறைய பிளட் ஃப்ளோ ஆகுறதுக்கு என்ன ஆகும்னா மசில் அப்படியே டைலேட் ஆகும். டைலேட்னா அப்படியே விரியும். நார்மலா இருக்கும்போது கன்ஸ்ட்ரிக்ட்லாம் ஆகாது, எந்த எஃபெக்டும் காமிக்காது. ஓகே, பிராங்கியோல்ஸும் அதே மாதிரி பெருசாகும். ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ், ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் சப்ளை இல்லாத போது. பிராங்கியோல்ஸ் வந்து லங்ஸ், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்டது தான் பிராங்கியோல்ஸ். அந்த லெசன் வராததுனால உங்களுக்கு தெரியல. ஓகே, பிராங்கியோல்ஸ்னா லங்ஸ்ல இருக்கிற அந்த யூனிட் தான் பிராங்கியோல்ஸ். ஓகே, சோ பிராங்கியோல்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸா இருக்கும், அதான் பிராங்கியோல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. மேபி நீங்க லங்ஸோடைய அனட்டோமி அந்த மாதிரிலாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ பிராங்கியோல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து அப்படியே கொஞ்சம் விரியும். அப்பதான் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா, ஆக்சிஜன் வந்து இதுவா இருக்குன்னா, அப்போ உங்களுடைய பிராங்கியோஸ் அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு நிறைய இது பண்ண வந்து ட்ரை பண்ணும். நார்மல் டைம்ல இது சின்னதா தான் இருக்கும், கன்ஸ்ட்ரிக்டடா தான். யூரினரி பிளாடர் கூட அப்படிதான். ஓகே, சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களுடைய யூரினரி பிளாடரை வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மசில்ஸ் வந்து அப்போ ரிலாக்ஸ் ஆயிடும். நார்மல் டைம்ல நம்மளோட மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து அந்த யூரினேஷனுடைய ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ மசிலோடைய ரிலாக்ஸேஷன், மசிலோடைய கான்ட்ராக்ட். ஸ்வெட் செக்ரீஷனும் அதே மாதிரிதான். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நார்மல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா வந்து ஒரு சீரியஸானது இல்ல. நார்மல் இப்போ நீங்க சிட்டிங் பண்றீங்களா, அது பாராசிம்பத்தட்டிக். ஓகே, அதுவே நான் ஓடுறேன்னா அது வந்து எமர்ஜென்சி, அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்ல வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ அதே மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் அதிகமா ஆகுதுல. ஓகே, அதே மாதிரி நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது அந்த ஸ்பின்ஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அது வந்து கான்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா ஸ்வெட் அதிகமா ரிலீஸ் ஆகும். ரிலாக்ஸ் வந்து ஸ்வெட் அதிகமா ரிலீஸ் ஆகாது. ஓகே, சோ உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இது வந்து ரிலேட் பண்ண வேண்டியதுதான் நம்ம. பிளட் சுகர் கூட அதே மாதிரிதான். ஓகே, நீங்க ஏதாவது வந்து டைஜஷன் பண்ணும் போதோ, கார்போஹைட்ரேட்டோட அந்த டைஜஷன் நடக்கும் போது, ஓகே, சோ ஏதாவது இன்டேக் பண்ணும் போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகும். ஓகே, அதே மாதிரி அந்த பிளட் சுகர் லெவல் அதிகமாகுனா இன்சுலின் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ அதுவே வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் போது, பீக் ஆகும் போது இன்சுலின் வந்து ஒர்க் ஆகாதனால தான் டயபெட்டிக்கா ஆறாங்க.